எஸ்எம்எஸ் மெடிடேஷன், த ரிவர்ஸ் என்ஜினியரிங். ஏன், எதற்காக? தற்போதுள்ள பாரம்பரிய முறை தியானத்திற்கும் எஸ்எம்எஸ் தியான முறைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால்தான் தஸ்மை வழங்கும் டாக்குமெண்ட்ஸ் அன்றி வேறொன்றும் இதற்கு இல்லை. அனுபவித்து அறிதல், அதன் பின் சுயமாக நம் அறிவின் மூலம் ஆய்வு செய்தல். ஆன்மீகம் படித்து புரிந்து கொள்ள முடியாது, அனுபவித்து அறிய வேண்டும். சந்தேகங்கள் எழுந்தால் காலையில் ஜூம் கிளாஸில் கேட்கலாம். பர்சனல் கால்ஸ், மெசேஜ்கள் அனுமதிக்கப்படாது. ஒரு பிரச்சனை உண்டாகும் போது அல்லது தவறு நடக்கும் போது அல்லது பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு முன் மிரண்டு நிற்கும் போது மற்றவர்களை குறை சொல்வது போல அவ்வளவு எளிதல்ல ஆன்மீக கேள்விகளுக்கு பதிலளித்தல். நாம் சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம்? தனி மனித வாழ்க்கையில் ஆனாலும், குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும், தொழிலிடத்தில் ஆனாலும், சமூகத்தில் ஆனாலும் நமது தவறுகளை மறைப்பதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். சரியும் தவறும் நமக்கு தெரியாது. நமக்கு சுற்றும் நடக்கும் எல்லா செயல்களிலும், அது நல்லதானாலும் கெட்டதானாலும், நேரிட்டோ மறைமுகமாகவோ நமக்கு அதில் பங்குண்டு என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா? இல்லையெனில் இன்று முதல் அவ்வாறு சிந்திக்கும் நேரமாகிவிட்டது. நாம் ஒருவர் கெட்டவனாகும் போது 7 தலைமுறை அந்த பழிச்சொல்லுக்கு பாகமாக வேண்டி வரும். நாம் ஒருவர் நல்லவரானால் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நன்மை உண்டாகும். நம்மில் ஒரு சிறு மாற்றம் வருமாயின் தீரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க இந்த உலகம் முழுவதும் மாறட்டும் என்று காத்திருக்க வேண்டிய ஒரு அவஸ்தைதான் இன்று. ஒரு ஆண்மகன் கெட்டவன் ஆனால் அவனது தாய்க்குத்தான் கெட்ட பெயர். ஒரு பெண் கெட்டவள் ஆனாலும் அவளது தாய்க்குத்தான் கெட்ட பெயர். மற்றவரை அல்லது சமூகத்தை சுட்டி காட்டுவதற்கு முன் நாம் சுயமாக ஆய்வு செய்து நம் குறைகளை தீர்க்க முயன்றால் நமக்கு ஒருவேளை மற்றவர்களை எதிர்பார்க்காமல் அல்லது குறை சொல்லாமல் நம் பிரச்சனைகளை அனைத்திற்கும் தீர்வு காண முடியும். தஸ்மை அளிக்கும் எஸ்எம்எஸ் சன் மூன் ஸ்டார் தியானம் ஒரு மாற்றத்திற்கு உதவும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுவது மிகவும் எளிது. ஒரு பிரச்சனை வரும்போது தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறுதல் அதைவிட எளிது. ஆனால் நமது கட்டுப்பாட்டில் இல்லாத மனதை கட்டுப்படுத்த எப்படி முடியும்? இதற்கான ஒரு எளிய வழிதான் எஸ்எம்எஸ் தியானம். நமது எண்ணங்களை கட்டுப்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டியதில்லை. நம்மை கட்டுப்படுத்தவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் சேர்ந்து அதை அழகாக நடத்தி நம்மை கர்ம வினைகளிலிருந்து முக்தியடைய உதவும். தற்போதுள்ள நெறிமுறைகளை மாற்றாமல் சட்டதிட்டங்களை அனுசரித்தே நம் வீட்டில் உள்ளவர்களிடமும் சொந்தங்கள் அனைவருடன் சேர்ந்து சுகமாக, சந்தோஷமாக, சமாதானமாக, ஆரோக்கியத்துடன், நிம்மதியாக எப்படி வாழலாம் என்று நம்மை அனுபவிக்க உதவுகிறது எஸ்எம்எஸ் மெடிடேஷன். மற்ற உயிரினங்களைப் போல் இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்து பிரபஞ்சம் முழுவதும் விரும்பும் முறையில் வாழ உதவும் ஒரு புதிய வாழ்க்கை முறைதான் எஸ்எம்எஸ் தியானம் மூலம் தஸ்மை நடைமுறைப்படுத்துகிறது. சமாதானமும் சுகமும் தேடி வேறெங்கும் அலைந்து திரியாமல், மற்றொருவரின் உதவி இல்லாமல் அவரவர் இருக்கும் இடத்திலேயே அமைதியாக, சமாதானமாக வாழ ஒருவனிடம் தேவையான மாற்றத்திற்கு வெளியே தேடி பயனில்லை. அவனவனின் உள்ளே திரும்பி பார்க்க வேண்டும். விரதமிருந்து கோவில்களுக்கு போனால் கடவுளின் ஆசி கிடைக்கும். ஆனால் அதை அனுபவிக்க நமக்கு பாக்கியமில்லை. நாம் கோவிலில் இருந்து வீடு வந்து சேர்வதற்குள்ளாகவே கிடைத்த அருளாசி கைதவறி போகும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? எண்ணி பாருங்கள். பதில் இல்லை அல்லவா? கவலைப்பட வேண்டாம். காலையில் 4:30 மணிக்கு ஆன்லைன் ஜூம் கிளாஸ் உள்ளது. இதில் தரப்பட்டுள்ள மொபைல் நம்பரில் ஹாய் என்று ஒரு மெசேஜ் அனுப்பினால் போதும்.